ஓகே கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கேர்ள்ஸ் பண்ண எல்லா ஸ்டெப்ஸும் முடிஞ்சிச்சு. நமக்கு ஹேர் ப்ரிப்ரேஷன் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு வந்து கேர்ள்ஸ் தான் பண்ண போகிறோம். கீழே வந்து ஒரு செக்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி செக்ஷன் சின்னதாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே இருக்கிறத இப்படி நீங்கள் கிளிப் போட்டுக்கோங்க. ஸ்ட்ராங்காக அப்படி கிளிப் போட்டுக்கோங்க. கிளிப் போட்டு கீழே வந்து ஒரு லேயராக வந்து கேர்ள்ஸ் பண்ண போகிறோம். கேர்ள்ஸ் பண்ண என்ன பண்ணோம் அப்படின்னா முன்னாடி நம்ம மூஸ் கேர்ள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட்டு வந்து பிஃபோர் முன்னாடி ஒரு ஹோல்டிங் ஸ்ப்ரே, ஆஃப்டர் ஒரு ஹோல்டிங் ஸ்ப்ரே பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு செக்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஹீட் நல்லா மிஷின் ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க. கையை சிசமாக வச்சுட்டு அப்படியே ஃப்ளாட்டாக ரோல் பண்ணுங்கள். ஓகே, இந்த டேங்கில் இப்படி ஃப்ளாட்டாக ரோல் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணுறோன்னா இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டு அதை அப்படியே கிளிப் போடணும். இதுதான் வந்து ப்ராப்பர் மெத்தட். ஸோ ஒரு கேர்ள் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு கேர்ள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு லேயரும் ப்ராப்பராக இது பண்ணிக்கோங்க. அப்படி சுற்றுங்க. அதே மாதிரி இப்படி ஊஞ்சல் ஆட்டக்கூடாது, மேலே கீழே போகக்கூடாது. இப்படி இது பண்ணுவேன்னா ஜஸ்ட்டு 45 டிகிரியில் அப்படியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேலேக்கும் அந்த இதுக்கும் 1 mm கேப் விட்டுருக்கும். இந்த மாதிரி கேப் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் மேலே ரோல் மேலே கொண்டு போவீங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட்டு கொஞ்சம் கேப் விட்டு இப்படி பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆகும். ஸோ அடுத்த லேயர் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதையும் ஸ்டீல் கிளிப் வச்சு இப்படி கிளிப் போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு லேயராக ஃபுல்லாக மேலே வரைக்கும் போடணும். ஓகேவா? ஸோ இந்த இது பேர் வந்து ஃப்ளாட் கர்ல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் மெயினாக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. பிரைடுக்கு எல்லாமே இந்த இது கர்ல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ திரும்ப இதை எடுத்துகிட்டு ஸோ ஒரே ஒரு என்ன அப்படின்னா கேர்ள்ஸில் இந்த சைடுக்கு கேர்ள் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ கிளிப் போட்டுக்கோங்க நல்லா டைட்டாக. ஸோ ஒரே ஒரு மெயின் என்னென்னா கேர்ள்ஸில் இன்வர்ட் அவுட்வர்ட் சொல்லுவாங்க. இந்த சைடுக்கு கேர்ள் எப்பவுமே இந்த இன்வர்டில் சுற்றணும், இந்த சைடு கேர்ள் வந்து இந்த சைடு இன்வர்ட் சுற்றணும். அப்படி இருக்கும்போது தான் ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் ஒரே லைனில் இருக்கும். நீங்கள் வெளியே வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அது எப்படி இப்படின்னு மேலே இருக்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளாட் கேர்ள்ஸ் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக அதில் வந்து கேர்ள்ஸ் இது ஒரே கேர்ள்ஸ் தான் பார்ப்போம். டம்மியில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேர்ள்ஸ் பார்க்கலாம். என்னென்ன கேர்ள்ஸ்னு சொல்லிட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் பார்த்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதான் மெயின். பிளேடுக்கெல்லாம் மேக்ஸிமம் இப்படி தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா அடுத்த லேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்துடலாம். இல்லை ஹீட் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் க்ரஷ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து போகவே போகாது, நல்லாவும் இருக்கும். ஓகே? ஸோ இது பாருங்கள், இது 2 டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த சைடு இருக்கல் இப்படி இருக்குது, இந்த சைடு இருக்கல் இந்த சைடு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பராக பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகே? ஸோ அடுத்த செக்ஷன் அப்படியே எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு தின்னாக எடுங்க. திக்காக எடுத்திங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. தின்னாக எடுத்து அப்படியே நீங்கள் சொல்லுங்கள். பிஃபோர் ஹோல்டிங் ஸ்ப்ரே, ஆஃப்டர் ஹோல்டிங் ஸ்ப்ரே பண்ணணும். ஓகே? நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து அப்படியே வச்சு ஃப்ளாட்டாக ரோல் பண்ணுங்கள். சரியா? இப்போ நான் கிளிப் போடல, கிளிப் போடாமல் அப்படியே டக்குன்னு ஸ்ப்ரே பண்ணிடுறேன்.
அப்படியே வச்சுட்டு ஸ்ப்ரே. ஸோ கிளிப் போட்டு ப்ராப்பராக பண்ணணும். ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியறதுக்காக அது மாதிரி ஒன்று மட்டும் பண்ணேன். நீங்கள் ஒரு லேயரும் நீங்கள் அதே மாதிரி பண்ணி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரைடுக்கு பண்ணுறேன்னுச்சுன்னா அப்போ தான் வந்து நல்லா ப்ராப்பராக ஃபினிஷ் ஆகும். ஒரு முடி கூட விடாமல் எல்லா முடியும் சேர்த்து வச்சுட்டு இதே போல் இதையும் ஸ்ப்ரே. ஸோ ஒரு லேயராக டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஸோ மெத்தட் மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹோல்டிங் ஸ்ப்ரே, தென் ஆஃப்டர் ஹோல்டிங் ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் கேர்ள் பண்ணுறோம், அதை அப்படியே வந்து கிளிப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுதான். ஸோ கையை மட்டும் எப்படி வைக்கணும்னா சிசர் மாதிரி வைக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போனால் கிளாம்ப் பேட்டர்ன்